நம்ம தமிழ்நாட்டில் வனத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கார்டுக்கான நிரந்தரமான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். இதுக்கான எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அண்டு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 30,000லேருந்து 56,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 24/5/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்ல. நீங்கள் ஃப்ரெஷராக தேவை போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஜாபுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடுவீங்க. அதில் ஜாயின் பண்ண மாதிரினாலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். ஸோ காய்ஸ், இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து உங்களுக்கு கமன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. எப்போ இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/4/2025 இந்த மாதம் 24/5/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுற போது ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், அதை கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலை 9:30லேருந்து 12 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 19 வேகன்சிஸ் இருக்குது. அண்டு ஃபாரஸ்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கார்டு தான் இருக்கும், அது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டுக்காக 62 வேகன்சியும் அண்ட் ஃபாரஸ்ட் டிரைவருக்காக 35 வேகன்சியும் அண்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்காக 71 வேகன்சியும் அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ட்ரபிள் யூத்துக்காக பார்த்தீங்கன்னா 24 வேகன்சியும் அண்டு ஃபாரஸ்ட் கார்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வேகன்சியும் அண்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3,935 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்டு ஜாப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்டு இந்த ஜாபுக்கான இந்த ஏஜ் லிமிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கேட்டகிரி யார் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கான டைம் இருக்குது. எவ்வளோ வயசு உங்களுக்கு மினிமம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க்காக இருந்தாலும் சரி, அண்ட் அசிஸ்டண்ட், ஃபீல்டு அசிஸ்டண்ட், ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவர் அண்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசு ஆயிருக்கணும். 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டகிரி அந்த கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஏஜ் வேரியேஷன் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் அதாவது டிஸ்பேச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் 32 இயர்ஸாவது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலோ அதாவது 12th பாஸ் பண்ணியிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் ஃபாரஸ்ட் கார்டுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 12th பார்த்தீங்கன்னா வித் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி அண்ட் பாட்னி இந்த சப்ஜெக்ட் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபாரஸ்ட் கார்டு டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஹையர் செகண்டரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்டு இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி அண்ட் பாட்னி இந்த சப்ஜெக்ட் இருந்தாவே போதும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விக்கல்ஸ் அதாவது லைட் மோட்டார் விக்கல்ஸோ அல்லது ஹெவி மோட்டார்ஸ் விக்கல்ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்.
அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது லெஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும். அதாவது 3 இயர்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் லைசன்ஸ் வந்து எடுத்திருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் எஜுகேஷன், அதாவது நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டு கார்டு வாட்சர்ஸ்க்கும் இதே மாதிரி தான் சரிங்களா. நீங்கள் 12th வந்து இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாரஸ்ட் கார்டுக்கு சேம் தான். அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். நீங்கள் 10th படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்டு இதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ட்டாக வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வர் அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான மார்க் வந்து போனஸ் மார்க் வந்து கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்டு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க்கும், அண்டு பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 75 மார்க்கும், அண்டு பார்ட் சியில் வந்து ஆப்டிடியூடு மென்டல் அபிலிட்டியில் வந்து 25 மார்க்கும், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் பாஸ் ஆகிறதுக்கான குவாலிஃபை மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 90 மார்க் எடுத்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்டு உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான், அதாவது ஆஃப்லைன் மூலிமா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கேட்டகிரி வந்து எவ்வளோ மார்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தாவே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பேப்பருக்கு வந்து போவீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி, அஞ்சட்டி, பர்கூர், ஓசூர், போச்சம்பள்ளி, சூளகிரி, தேன்கனிக்கோட்டை அண்டு ஊத்தங்கரை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3101 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற போது இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா. அண்டு இதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டிலும் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி, சென்னை டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, மதுரை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் எது இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான உங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 rupees வந்து ஆல் கேட்டகிரி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு 100 rupees நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். ஃபாரஸ்ட் கார்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் வரக்கிற நோட்டிஃபிகேஷன். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க.